ശ്ലോകം 31. പാണ്ഡവാനാം യഥാ യജ്ഞേ കിഞ്ചിദ്വൈഗുണ്യ യോഗദാ വിപരീതം ഫലം പ്രാപ്തം നിർജിതാസ്തേ ദുരോദരേ. പാണ്ഡവാനാം യഥാ യജ്ഞേ കിഞ്ചിത് ഏവ ഗുണി അയോഗതഃ കിഞ്ചിത് ഏവ ഗുണി അയോഗതഃ വിപരീതം ഫലം പ്രാപ്തം നിർജിതാസ്തേ നിർജിതാഃ തേ துரோதரே. பாண்டவர்கள் ராஜசூய மகாயஜ்ஞம் பண்ணினா, அதனால அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய துக்கங்களும் அனுபவிக்க வேண்டி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு சில குணவைகல்யம் அந்த யாகத்துல உண்டானதாலேயாக்கும் அதனோட பலம் அப்படிங்கிறது விபரீதமாச்சு. அதனாலேயாக்கும் அவ சூதுகளில தோத்தா, வனவாசத்துக்கு போனா. இதெல்லாம் அந்த யாகத்துல ஏதோ தவறு நடந்ததுனாலேயாக்கும். புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தின தசரத மகாராஜாக்கு புத்திரர்கள் இல்லாத அந்த ராஜாக்கு புத்திரர்கள் வேணும் அப்படின்னு யாகம் பண்ணினோன்னா புத்திரர்கள் கிடைச்சது. ராஜசூய யாகம் பண்ணினார் தர்மபுத்திரர். அதுல ஏதோ ஒரு சில தவறுகள் வந்திருக்கலாம். அதனால அதனோட ரிசல்ட் விபரீதமாயிட்டு வந்திருக்கு. ஸ்லோகம் 32. சத்யவாதி ததா ராஜன் தர்மபுத்ரோ யுதிஷ்டிரா திரௌபதி ததா சாத்வி ததான்யேப்யனுஜா சுபா. சத்யவாதி ததா ராஜன் धर्मपुत्रः युधिष्ठिरः द्रौपदी तदा साध्वी तदा अन्ये अभि अनुजा शुभाः. हे ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு வியாசர் கூப்பிட்டு சொல்ல வாக்குமே சேரார். தர்மத்துக்கு கட்டுப்பட்ட யுதிஷ்டிரன் சத்தியத்தை ஒருபோதும் மீறமாட்டார். திரௌபதியும் அதே மாதிரி கணவருக்கு தகுந்த மனைவியாக்கும். அதே மாதிரி அந்த தர்மபுத்திரருக்கு தகுந்த சகோதரர்களாக்கும். கூட இருக்கிறவா அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும். ஸ்லோகம் 33. குத்ரவ்யயோகாத்வைகுண்யம் சமுத்பன்னம் மகேதவா சாபிமானே கிருதாத்வாபி தூஷணம் சமுபஸ்திதம். குத்ரவ்ய யோகாது வைகுண்யம் சமுத்பன்னம் மகே அதவா ச அபிமானைஹி கிருதாத் வாபி தூஷணம் சமுபஸ்திதம். திரவிய சுத்தி இல்லாததுனால குணவைகல்யம் உண்டாயிருக்கலாம் அந்த ராஜசூய யாகத்துல. அப்படி இல்லைன்னா அபிமானத்தோடு கூடிட்டு அகங்காரத்தோடு கூடிட்டு செஞ்சதுனால அந்த யாகத்துக்கு இப்படி ஒரு டிப்ரிசியேஷன் சம்பவிச்சிருக்கலாம். ஸ்லோகம் 34. சாத்விகஸ்து மகாராஜா துர்லபோ வை மகஸ்மிருத வைகானசமுனீனாம் ஹி விஹிதோசௌ மகாமக. சாத்விகः து மகாராஜா துர்லபः வை மகः ஸ்மிருதः வைகானசமுனீனாம் ஹி விஹிதः அசௌ மகாமகः. மகாராஜாவே, ஜனமேஜய மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு இங்க வியாசர் சொல்றார். சாத்விகமான யஜ்ஞம் ரொம்ப ரொம்ப சிரமம், துர்லபம். அந்த மகத்தான யஜ்ஞம், சாத்விகமான யஜ்ஞம் வைகானசர்களாயிருக்கிற முனிகளுக்கு விதிச்சிருக்கிறதாக்கும். அது சத்திரியர்களுக்கு விதிச்சது கிடையாது. அதனாலேயாக்கும் இந்த ராஜசூய யஜ்ஞம் இப்படி ஆயிடுத்து. சாத்விகமான யஜ்ஞத்தை சத்திரியர்கள் செய்யறதுக்கு
தகுதியில்லை. அதை செஞ்சதுனாலேயாக்கும் சத்திரியர்களுக்கு விபரீத அனுபவம் உண்டாச்சு. ஸ்லோகம் 35. சாத்விகம் போஜனம் ஏ வை நித்யம் குர்வந்தி தாபசா நியாயார்ஜிதம் ச வன்யம் ச ததா ரிஷ்யம் சுசம்ஸ்கிருதம். சாத்விகம் போஜனம் ஏ வை நித்யம் குர்வந்தி தாபசாஹ நியாய ஆர்ஜிதம் ச வன்யம் ச ததா ரிஷ்யம் சுசம்ஸ்கிருதம். தபசுல முழுகி இருக்கிறவா நித்தியவும் சாத்விகமான உணவை சாப்பிடுறா. வனத்திலேருந்து நியாயமான மார்க்கத்துல சம்பாதிச்ச உணவை சாப்பிடுறா. அது ரிஷிகளுக்கு சாப்பிடுறதுக்கு தகுந்த புனிதமான உணவாகவும் இருக்கும். அதைத்தான் அவ விரும்பவும் செய்வா. ஸ்லோகம் 36. புரோடாஷபரா நித்யம் வியூபா மந்திர பூர்வகா ஸ்ரத்தாதிகா மகாராஜன் சாத்விகா பரமா ஸ்மிருதா. புரோடாஷபரா நித்யம் வியூபா மந்திர பூர்வகாஹ ஸ்ரத்த அதிகா மகாராஜன் சாத்விகாஹ பரமாஹ ஸ்மிருதாக. புரோடாச பிரதாமா இருக்கிறதும் ஜீவபலி இல்லாததும் மந்திரங்களோடு கூடினதும் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் தேவையானதுமான யஜ்ஞங்களாக்கும் சிரேஷ்டங்களாயிருக்கிற சாத்விகமான யஜ்ஞங்கள். அந்த சாத்விக யஜ்ஞத்துல பகை இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, அடுத்த வாழை துரோகிக்க கூடாது, அடுத்த வாழோட தனத்தை உபயோகிச்சு அந்த யஜ்ஞத்தை செய்யப்படாது. ஸ்லோகம் 37. ராஜசா திரவிய பகுலா சயோபாஸ்ச சுசம்ஸ்கிருதா க்ஷத்ரியாணாம் விஷாம் சைவ சாபிமானாஸ்ச வைமகா. ராஜசா திரவிய பகுலாஹ சயூபாஹ ச சுசம்ஸ்கிருதாஹ க்ஷத்ரியாணாம் விஷாம் ச ஏவ ச அபிமானாஹ ச வைமகா. நிறைய நிறைய தனம் செலவு பண்ணி பலதரம் பொருள்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஹிம்சையோடு கூடிட்டும் ஆடம்பரத்தோடு கூடிட்டும் அகங்காரத்தோடு கூடிட்டும் செய்யற யஜ்ஞம் அப்படிங்கிறது ராஜச யஜ்ஞமாக்கும். அது க்ஷத்ரியர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் சொல்லி இருக்கிறதாக்கும் இந்த ராஜச யஜ்ஞம். ஸ்லோகம் 38. தாமசாதானவானாம் வை சக்ரோதா மதவர்தகா சாமர்ஷா சம்ஸ்கிருதா க்ரூரா மகா புரோக்தா மகாத்மவி. தாமசா தானவானாம் வை சக்ரோதா மதவர்தகாஹ ச அமர்ஷாஹ சம்ஸ்கிருதாஹ க்ரூரா மகாஹ புரோக்தா மகாத்மபிஹி. குரோதத்தோடு கூடிட்டும் துவேஷத்தோடு கூடிட்டும் ஆடம்பரத்தோடு கூடிட்டும் செய்யற ക്രൂരവും அகங்கார வர்த்தகவுமாய் இருக்கிற யாகங்களாக்கும் தாமச யாகங்கள் அப்படின்னு மகாத்மாக்கள் எல்லாம் சொல்றா. அது அசுரர்களோடு யாகங்களாக்கும். ஸ்லோகம் 39. முனீனாம் மோட்சகாமானாம் விரக்தானாம் மகாத்மனாம் மானசஸ்து ஸ்மிருதோ யாக சர்வசாதன சம்யுதா. முனீனாம் மோட்சகாமானாம் விரக்தானாம் மகாத்மனாம் மானசஹ து ஸ்மிருதஹ யாகஹ சர்வசாதன சம்யுதஹ. மோட்சம் ஆசைப்படுறவாளும் விரக்தி வந்தவாளும் மகாத்மாக்களுமாயிருக்கிற முனிகள் சர்வ சாதனங்களோடு கூடிட்டு மானச யாகத்தையாக்கும் செய்யறா. அவளுக்கு பொருள்கள் ஒன்றும் வேண்டா, யாகாக்னி கொடியும் வேண்டா. ஸ்லோகம் 40. அந்யேஷு சர்வயஜ்ஞேஷு கிஞ்சின்யூனம் பவேதபி திரவ்யேன ஸ்ரத்தயா வாதி கிரியையா பிராமணைஸ்ததா. அந்யேஷு சர்வயஜ்ஞேஷு கிஞ்சித் நியூனம் பவேத் அபி திரவ்யேன ஸ்ரத்தயா வா அபி கிரியையா பிராமணைஹி ததா. மற்ற எல்லா யஜ்ஞங்களிலேயும் தனத்திலேயோ ஸ்ரத்தையிலேயோ கிரியையிலேயோ பிராமணர்களாலேயோ கொஞ்சமாவது ஒரு டிஃபெக்ட்
வராது அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது ஒரு தவறுகள் தனத்தாலேயோ கவனத்தாலேயோ செய்யற பிரவൃத்தினாலேயோ அதே மாதிரி அந்த யாகத்துக்கு வந்திருக்கிற பிராமணாளோடு செய்கையினாலேயோ ஏதாவது ஒரு சில டிஃபெக்ட் எல்லாம் வரத்தான் செய்யும். வராதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்லோகம் 41. தேசகால ப்ருதக் த்ரவ்ய சாதனை சகலைஸ்ததா நான்யோ பவதி பூர்ணோ வை ததா பவதி மானச. தேசகால ப்ருதக் த்ரவ்ய சாதனைஹி சகலைஹி ததா ந அன்யஹ பவதி பூர்ணஹ வை ததா பவதி மானசஹ. தேசம், காலம், தனம், பொருள்கள் இதெல்லாம் எல்லா விஷயங்களாலையும் ஏதாவது ஒரு கோட்டம் சம்பவிக்கலாம். ஆனா மானச யஜ்ஞம் அப்படிங்கிறது பூர்ணமாக்கும். இந்த மானச யஜ்ஞத்தை மாதிரி வேற ஒரு யஜ்ஞமும் பூர்ணமில்லை. ஸ்லோகம் 42. பிரதமம் து மனசோத்யம் கர்த்தவ்யம் குணவர்ஜிதம் சுத்தே மனசி தேஹோ வை சுத்த ஏவ ந சம்சய. பிரதமம் து மனஹ சோத்யம் கர்த்தவ்யம் குணவர்ஜிதம் சுத்தே மனசி தேஹ வை சுத்த ஏவ ந சம்சயஹ. எல்லாத்துக்கும் முன்னால யஜ்ஞம் பண்றதுக்கு முன்னால மானச யஜ்ஞத்துல மனச சுத்தம் பண்ணணும். மனசு இந்த திரிகுணங்களில அட்டாச் ஆகாம இருக்கணும். மனசு சுத்தமானா சரீரமும் சுத்தமாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்லோகம் 43. இந்திரியார்த்த பரித்யக்தம் யதா ஜாதம் மனசுஜி ததா தஸ்ய மகஸ்யாசௌ பிரபவேததிகாரவான். இந்திரிய அர்த்த பரித்யக்தம் யதா ஜாதம் மனஹ சுஜி ததா தஸ்ய மகஸ்ய அசௌ பிரபவேத் அதிகாரவான். ஆரோடு மனசாக்கும் இந்திரிய விஷயங்களை வேண்டான்னு வச்சுட்டு சாந்தமாகிறது. அப்படி இருக்கிறவருக்காக்கும் யஜ்ஞம் செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. இந்திரிய விஷயங்கள் அப்படிங்கிறது சப்தம், அதே மாதிரி ஸ்பர்ஷம், ரசம், ரூபம், இப்படி இருக்கிற விஷயங்களாக்கும். இதெல்லாம் ஆராக்குமோ வேண்டான்னு வச்சு மனசை சாந்தப்படுத்துறா, இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா, அவளுக்காக்கும் இந்த யஜ்ஞம் செய்யறதுக்கான அர்ஹதை உள்ளது. ஸ்லோகம் 44. ததா சௌ மண்டபம் கிருத்வா பகுயோஜன விஸ்திருதம் ஸ்தவைச்ச விபுலை ஸ்லஷ்ணைர் யஜ்ஞிய த்ரும சம்பவைஹி. ததா அசௌ மண்டபம் கிருத்வா பகுயோஜன விஸ்திருதம் ஸ்தவைஹி ச விபுலைஹி ஸ்லஷ்ணைஹி யஜ்ஞிய த்ரும சம்பவைஹி. மானச யஜ்ஞத்துக்கு யோக்கியனாயிட்டு இருந்தானாக்கா முதல்ல நிறைய டைப்ல இருக்கிற தூண்களோடு கூடிட்டு யஜ்ஞத்துக்கு விதிச்சிருக்கிற நெடும் தூணுகள் நாட்டணும். நிறைய நிறைய மந்திரங்களை எல்லாம் சொல்லிண்டு யஜ்ஞத்துக்கு விதிச்ச மரங்களால இருக்கிற நெடும் தூணுகளை நாட்டணும். அப்படி பகுயோஜன விஸ்தாரம் இருக்கிற மண்டபத்தை மனசுல நிர்மிக்கணும். ஸ்லோகம் 45. வேதிஜ விஷதாம் தத்ர மனசா பரிகல்பயேத்
அக்னயோபி ததா ஸ்தாப்யா விதிவன் மனசா கில வேதிம் ச விஷதாம் தத்ர மனசா பரிகல்பயேத் அக்னயோஹோ அபி ததா ஸ்தாப்யா விதிவத் மனசா கில. அந்த மண்டபத்துல பெரிய ஒரு யஜ்ஞவேதி மனசார சங்கல்பிக்கணும். அதே மாதிரி மனசாலேயே விதிப்படி யஜ்ஞ அக்னியையும் ஸ்தாபிக்கணும். இங்க பொருள்களால ஒன்றும் சொல்லலை, மனசுலயே யாகத்துக்கான மண்டபத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், யாகாக்னியையும் மனசுலயே தான் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படி செய்யறதுக்கு இந்த இந்திரிய கண்ட்ரோல் பண்ணினவாளுக்கு மட்டும்தான் சாதிக்கும். ஸ்லோகம் 46. பிராமணானாம் ச வரணம் ததைவ பிரதிபாத்யஜ பிரம்மாத்வர்யுஸ்ததா ஹோதா பிரஸ்தோதா விதிபூர்வகம். பிராமணானாம் ச வரணம் ததா ஏவ பிரதிபாத்யஜ பிரம்மா அத்வர்யு ததா ஹோதா பிரஸ்தோதா விதிபூர்வகம். பிரம்மா அத்வர்யு ஹோதா பிரஸ்தோதா இப்படி இருக்கிற ரூபத்துல யஜ்ஞகர்த்தாக்களாயிட்டு பிராமணர்களை விதிபூர்வகம் மனசா ஸ்வீகரிக்கணும். ஸ்லோகம் 47. உத்காதா பிரதிஹர்த்தாஜ சப்யாச்சான்யே யதாவிதே பூஜனீயா பிரயத்னேன மனசைவ திஜோத்தமா. உத்காதா பிரதிஹர்த்தாஜ சப்யஹ ச அன்யே யதாவிதி பூஜனீயா பிரயத்னேன மனசா ஏவ திஜோத்தமாக. உத்காதா பிரதிஹர்த்தா இப்படி இருக்கிற சிரேஷ்டர்கள் எல்லாரையும் யதாவிதி மனசா ஸ்வீகரிக்கணும். இந்த எல்லா பிராமணர்களையும் முடிஞ்சளவு மனசால பூஜை பண்ணணும். ஸ்லோகம் 48. பிராணோபானஸ்ததா வியான சமானோதான ஏவச பாவகா பஞ்ச ஏவைதே ஸ்தாப்யா வேத்யாம் விதானத. பிராணஹ அபானஹ ததா வியானஹ சமானஹ உதானஹ ஏவத பாவகாஹ பஞ்ச ஏவ ஏதே ஸ்தாப்யா வேத்யாம் விதானதஹ. பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் இப்படி இருக்கிற 5 அக்னிகளையும் அந்த யாகவேதியில விதி அனுசரிச்சு ஸ்தாபிக்கணும் மனசுல. ஸ்லோகம் 49. கார்ஹபத்யஸ்ததா பிராணோபானச்சாஹவனீயக தட்சிணாக்னிஸ்ததா வியான சமானச்சாவசத்யக. கார்ஹபத்யஹ ததா பிராணஹ அபானஹ ச ஆஹவனீயாக்னி ஆஹவனீயகஹ தட்சிணாக்னிஹ ததா வியானஹ சமானஹ ச ஆவசத்யாக்னி ஆவசத்யகஹ. கார்ஹபத்யஸ்ததா பிராணோபானச்சாஹவனீயக தட்சிணாக்னிஸ்ததா வியான சமானச்சாவசத்யக. பிராணனை கார்ஹபத்தி அக்னியாயிட்டும் கார்ஹபத்யாக்னியாயிட்டும் அபானனை ஆஹவனீயாக்னியாயிட்டும் வியானனை தட்சிணாக்னியாயிட்டும் சமானனை ஆவசத்யாக்னியாயிட்டும் சங்கல்பிக்கணும் மனசுல. ஸ்லோகம் 50. சப்யோதான ஸ்மிருதா ஹேதே பாவகா பரமோத்கடா திரவ்யம் ச மனசா பாவ்யம் நிர்குணம் பரமம் சுஜி. சப்ய உதானஹ ஸ்மிருதா ஹி ஏதே பாவகாஹ பரம உத்கடாஹ திரவ்யம் ச மனசா பாவ்யம் நிர்குணம் பரமம் சுஜி. உதானன சிரேஷ்டனாயிட்டு சங்கல்பிக்கணும், சபியனாயிட்டு சங்கல்பிக்கணும். இந்த அக்னிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேஜஸ்விகளாக்கும். திரவியத்தையும் மனசுல பாவனை பண்ணணும். பரம பவித்திரமும் நிர்குணவுமாயிருக்கிற பரம பவித்திரமும் நிர்குணவுமாயிருக்கிற
மனஹா மனசாக்கும் அப்படின்னாக்கும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது.